நான் வந்து லாக் ரூம் ரிமூவ் பண்றேன். guys. Shiga. Shiga கேக்குதா? clear. ஒழுங்கா கிளியரா விளங்குதா? கிளியர். கிளியரா போட்டோ? போட்டோ கிளியர் இல்ல. அதானே கேக்குறேன். கிளியரா? இல்ல நீங்க கதைச்சது கிளியர்னு கேட்டீங்க. Technical team, stay connected on this. படம் யாரோ டாக்டர் இது போட்டுக்கிறான். கூட்டம் எங்க வச்சு நெட்ல minutes more.
தெரியுதா? யதீஷோட போட்டோ கிளியரா தெரியுதா? நான் பேசுறது கேக்குதா? ஓ கேக்குது. யதீஷோட போட்டோ கிளியரா தெரியுதா? அது ஒரு பெருசா பெருசா வச்சா இல்ல மச்சான். பெருசா வச்சவா? clear இல்ல. ஒரு சைட் பாஸ் ரைட்ல கொஞ்சம் கொஞ்சம் நேரா வைக்கலாதா? கொஞ்சம் நேரா வைக்கிறேன். கொஞ்சம் அவங்களும் தெரியும் எங்க நிச்சிரவங்க கொஞ்சத்துல இப்ப தெரியுதா? ஓகே ஓகே ஃபைன் ஓகே இது ஓகே. கொஞ்சம் கொஞ்சம் பதியுங்க. கொஞ்சம் ஓகே. ரைட் ஃபைன் சரி, நேம் இதுல இருந்து இதை மியூட் பண்ணிட்டு எஸ் எஸ் வாட்ஸ்அப் கால் சுஜீவன் அந்த பிரச்சனை டக்குன்னு உனக்கு சொல்லுவான். ஓகே 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 ஃபைன் பார்த்து சொல்லுங்க எப்ப போட்டோ கிளியரா தெரியுதுன்னு. யா ஆகாஷ் கொஞ்சம் முன்னுக்கு கொண்டு போயிடலாமா ஆகாஷ்? நான் வந்து இதை கொஞ்சம் மறைக்கிறோம், உங்ககிட்ட வெளிச்சம் கூட இருக்கனால விளங்குது இல்லை போட்டோ, அதனால கொஞ்சம் வெளிச்சத்தை மறைக்கிறோம். பாருங்க. ஓகே ஆகாஷ் அது ஃபைன். வியூ ஓகே வியூ ஓகே. 2 minutes more.
இப்போ கொஞ்சம் ஓகேவா மறைச்சதுக்கு அப்புறம் Yes, perfect. Perfect. விளங்குதா? Oh yeah, clear. ஃபேஸ் விளங்குறது இருக்குதா போட்டோல? Clear. ஓகே. சரி. ஹலோ, நான் ஹுஸ்னி. யூனிவர்சிட்டி பீரியட்ல ஒரு ஷார்ட் பீரியட் நாங்கள் අපි බැලුවා මේක කනෙක්ට් කරන්න එපා මේ ස්ලයිඩ් එකක් විදිහට. දැන්ට දැන් මම ෆෝන් එකේ
Good morning, everyone. We warmly welcome our head of the finance department, Dr. Ruban Abisegra, the family members of our beloved friend Jadisha, university students who are presented here, and all the people who are gathered in this event. Today, we are gathered here for an commemoration event of our beloved friend, late Jadisha Sridhar, who left us a year back. So, at the start of this event, we will be having a prayer live from Jadisha's home. எங்கள் வரவேற்பை ஏற்று இங்கு வருகை தந்திருக்கும் எமது பல்கலைக்கழக நிதியியல் பிரிவு முதல்வர் டாக்டர் ருவான் அபிசேகர அவர்களுக்கும் செல்வி யதீசா ஸ்ரீதர் அவர்களின் குடும்ப அங்கத்தவர்களுக்கும் எமது சிரேஷ்ட கனிஷ்ட மற்றும் என் சக மாணவர்களுக்கும் மேலும் இந்நிகழ்விற்கு வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். இன்று எம்முடன் கல்வி பயின்ற சக மாணவி யதீசா ஸ்ரீதர் அவர்களின் எம்மை விட்டு பிரிந்து ஒரு வருட காலம் பூர்த்தியாகும் நிலையில் அந்நாளை நினைவு கூறும் முகமாக இன்று நாம் இந்த கல்வி பல்கலைக்கழகத்தின் 2018-19 ஆண்டு தமிழ் மாணவர்களினால் முதலாம் ஆண்டு நினைவு நிகழ்வு ஒழுங்கு செய்யப்பட்டுள்ளது. இதன் முதற்கட்ட நிகழ்வாக அன்னாரின் இல்லத்தில் இறை பிரார்த்தனை நிகழ உள்ளது. Good morning, everyone. We warmly welcome our head of the finance department, Dr. Ruban Abisegra, family members of our beloved friend Jadisha, and all the university students and all the people who are attending in this event. Today, we are gathered here for an commemoration event of our beloved friend, late Jadisha Sridhar, who left us a year back.
So to start off this event, we'll be having a prayer live from Kadisha's home. அவனையாள் பெற்றும் அவனுக்கே பிரியானாள் அன்னையும் அத்தனையும் அன்றே நீத்தாள் அகன்றாள் அவரிடத்தாராசாரத்தை தன்னை மறந்தாள் தன்னாமம் கட்டாள் தலைப்பட்டாள் நங்கை தலைவன் தாளே திருமாலும் வந்தியாய் சென்றுணரா திருவடியை ஒரு நாம் அறியவோ நந்தனாயாண்டு கொண்டான் ஒரு நாமம் ஒருவம் ஒன்றும் இல்லாட்டு ஆயிரம் திருநாமங்கள் பாடினாம் தெல்லோணம் கொட்டாமோ நையாத மனத்தினரை நைவிப்பானித் தெருவே ஐயா நீ உலா போந்தங்கு முதல் ஐயார தொழுதருவே கண்ணாரச் சொரிந்தாலும் செய்யாயோ அருட்கோடை திரைலோக்கிய சுந்தரனே தாதை தாளர வீசிய சண்டிக்கு அவ்வண்ணத்தொடுமுடனே உதர தோறும் வணங்க பொற்கோயிலும் போனகமும் அருளி சோதி மணிமுடி தாமமும் நாமமும் தொண்டற்கு நாயகமும் பாதகத்திற்கு பரிசு வைத்தார்க்கே பல்லாண்டு போதுமே வான்முகில் வளாது வேக மறிவளம் சுரக்க மன்னன் போர் முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான் மறை அறங்களோங்க நற்றவம் வாழ்விமல்க மேன்மைகள் சைவ நீதி முழங்குக உலகம் எல்லாம். இறை பிரார்த்தனையில் கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி. அடுத்த நிகழ்வாக எமது பல்கலைக்கழக நிதியியல் பீட முதல்வர் டாக்டர் ருவான் அபேசேகர அவர்களின் சிறப்பு உரை இடம்பெறும். Thank you for the prayers. So the next event will be a speech by our head of the finance department, Dr. Ruban Avesegara. So I would like to invite sir to speak some few words. Over to you, sir. Okay. Thank you very much, Sujivan. Can you hear? Yes, sir. Yes, sir. Good morning to everyone. First, I would like to thank the students of the Department of Finance and the Tamil community for organizing this commemoration for late Yatisha. So it is my honor to speak today about Yatisha at her 1 year death commemoration. I wish I were talking at her graduation or her wedding instead of this death commemoration. So we all know the life is not
fair sometimes. It is not fair that Yatisha was taken from her parents after 20 years together. It is not fair that Yatisha was not able to live alone to see her graduate, getting married, having kids, and looking after her parents. And it is not fair that the staff and the students of the Department of Finance miss her smile and thoughtful words. Things wouldn't ever be the same again. So Yatisha was educated at Hindu Ladies College. She was a bright student and popular among both her friends and the teachers. She was a senior prefect and a chess player. Yatisha liked to read novels and she is good at artworks. I was able to appreciate her artworks, sometimes wax, as her father showed them to me. So I have been maintaining a very good rapport today with her father. Yatisha entered the university in January 2020. During her brief journey at the university, she proved that she was ambitious and intelligent. This was evident when I spoke to her friends and her English teacher, Miss Isuri Caldera. So when we lose a student, when we lose a friend, when we lose a family member, it breaks our hearts. So Yatisha may have left the physical world, but she will be in our hearts forever. Go in peace, Yatisha. So Yatisha would have been a perfect match to the Department of Finance. So we miss dearly. Thank you very much. எமது நிதிப்பிரிவின் முதல்வர் அவர்களுக்கு நன்றி. அடுத்த கட்டமாக யதீஷா ஸ்ரீதர் அவர்களின் பிரிவை வரிகளில் வர்ணிக்கும் என் சக மாணவி அரிமர்த்தனாவின் கதையை. Thank you, sir, for your kindful words. Then I would like to invite our friend Arimathana Ganeshan to dedicate a poem for our beloved friend late Yatisha. Over to you, Arimathana. Thank you. கண்ணீர் வரிகள். சிற்றறைகள் நிரம்பிய பின்னும் வெளியேறிட மறுத்த பிராண போராட்டத்தின் பின்பே சொற்களாய் கோர்த்து கொட்டிடுவேன் சொல்லனா துந்தியலை என்றெண்ணி மேய விட்டேன் விரல்களை. காகித வழியை நனைத்தே சாலை மறிப்பு செய்தன அவைகள். சிதறி சிதறி தெரித்து நரம்பு முடிச்சுக்களிலே முடிச்சாகி மீளா தெரிந்து தெரிந்து மறைந்து புலக்காட்சியில் குவிய மறுத்து மாயவிம்பமாய் வீழ்ந்திடும் முத்துப்பற்களுடன் அகண்ட கண்களுடன் சுருண்ட கூந்தலுடன் நிலாமுகம். கேட்டு கேட்டு காற்றில் கரைந்து கேழ்மீடுற நெல்லைக்குள் கூட அவதியில் கூட தொட்டுவிடா அலைவீச்சில் அவள் குரலிசைப்பு என்று. எந்தையும் நீயும் மகிழ்ந்து குலாவி குதூகலித்து கொண்டாடி கோபித்து மறுநொடி கண்களில் சமாதான தூது சொல்லி கட்டி அணைத்து கொடுப்புக்குள் சிரித்து விழுங்கி பக்கத்து இருக்கையை உனக்காய் பதிவு செய்த கல்களையின் நித்திய உலாக்களில் பாதி மூன்றாம் கண்ணின் சாட்சியா என்றும் மீதியை விகுதியில் தொங்கட்டும் கிறுக்கல்களுக்காய் என்று பதியம் வைத்து சென்றாயோ தோழி என்னிடம். இன்று பதியம் வைக்கப்பட்ட அவைகள் நினைவில் கசந்து பாகற்கொடிகளாய் சூரிய நமஸ்காரம். முந்தைய மாதம் வாழ்ந்து தொலைத்த பகைகளில் கரித்து உறைந்து உடைந்து உணர்வு கொண்டு பின் உன் கனவுடன் ஆற்றலுடன் வல்லமையுடன் அறிவுடன் அறிவுறுத்தல்களுடன் வழிகாட்டல்களுடன் சில ஐயம் தீர்த்தல்களுடன் ஊக்கப்படுத்தல்களுடன் நாட்களை கரைத்து நினைவு மீண்டு சிந்தை தெளிந்து
இன்றைய வாழ்தலுக்காய் மனத்திலிருத்தி வருந்தி மீள்கிறேன் உன்னுடன் நான். கோடுகளின் தனித்திருப்பை பொறுக்கா உன் கற்பனை, நூல்களால் இணைத்து இணைத்து தொடுத்து கலையியலுக்குள் அழகியல் புகுத்தி விரிவு செய்த கனவுகளில் ஆனந்தம் கண்ட நீ என்னை மட்டும் எமை மட்டும் தனியன்களாய் தவிக்க விட்டு சென்றது ஏனோ? சதுரங்க வேட்டையில் ராணியாய் எத்திசையும் தகர்த்திய உன்னால் ஆரோக்கிய இயலாமையை தவிர்க்க முடியாமல் போனதுமேனோ? தேடி தேடி கற்று தேர்ந்த பின்னும் போதாதென்று புசித்த புனைவுகளின் வாழ்வியல் யதார்த்தங்களில் வாழ்ந்து கடத்தலும் வாழ்ந்து மறைதலும் நீ ஏற்பனவாயினும் நிரம்பிட மறுக்கும் இடைவெளி நீ எமக்கு. முதன்மை மாணவி, முதன் மாணவி, முன்னணி மாணவி, முடிவிலா கற்பனைகளுக்கும் முடியுமான லட்சியங்களுக்கும் முகவரியான முகாமைத்துவ வீடு மாணவி நீ. யதீசா, ஈசானியில் கலந்தாயோ, அக்கினியில் பிளம்பாய் ஒலிக்கிறாயோ? இளமானி இவள் கனவை இமைப்பொழுதில் காலன் கவர வருடங்கள் ஒன்று கடந்ததாய் காலக்கடிகார சாட்சி. செக்கண்முள் கூட நகர மரத்த இழப்புச் செய்தியில் தெரிவினையற்று என்றும் நாம் மீளவில்லை. சலனமற்று வாழ்தலுக்கும் நொந்தே போயினும் வெந்தே மாயினும் மாண்டார் மீட்பரோ? இல்லை என்பது கனத்து கண்ணீர் கருதல் விடுத்து அவள் நினைவுகளோடு பயணப்படுவோம் இனியும் நாமே. நன்றி. தோழி அரிமர்த்தனாவிற்கு எமது நன்றிகள். அடுத்த கட்ட நிகழ்வாக எமது தோழி யதீசா ஸ்ரீதர் அவர்களின் நினைவு பக்கங்களை விரட்டி பார்க்கும் காணொலி ஒளிபரப்பப்படும். Thank you, our friend Arimarthana, for your kindful words. Then there will be a AV which is to be played in the event to bring back the golden memories of Jadisha from her school friends and the university friends. The AV, please. ஹலோ, நான் ஹுஸ்னி. யூனிவர்சிட்டி பீரியடில் ஒரு ஷார்ட் பீரியட் நாங்கள் மீட் பண்ணியிருந்தாலும் அந்த பீரியட் உள்ளுக்கும் நடந்த ஈவெண்ட்ஸ் நிகழ்வுகள் வந்து அன்ஃபர்கட்டபிள் டேஸ் விச் இஸ் ஸ்பெண்ட் இன் த யூனிவர்சிட்டி லைஃப். ஆன்லைன் லெக்சர்ஸ் ஆகிக்கட்டும், ஃபிசிக்கல் ஆகிக்கட்டும், நிறைய நிகழ்வுகள் வந்து எங்களுக்கு உண்மையிலேயே மறக்கலாம். அதே போல் ஆன்லைன் லெக்சர்ஸில் வந்து நீங்கள் ஒவ்வொரு லெக்சர்ஸுக்கும் கொடுக்குற அந்த என்கரேஜ்மெண்ட் எஃபர்ட்ஸ் வந்து உண்மையிலே எங்களோட கண்ணுக்குள்ளே இன்றைக்கும் இருந்து கொண்டிருக்குது. அதே போல் நாங்கள் ஃபிசிக்கலாக யூனிவர்சிட்டியில் இந்த பீரியடில் கூட நாங்கள் ஒன்றுக்கும் லெக்சர்ஸ் போகிறது, அடுத்தது நாங்கள் எல்லாம் சேர்ந்து ஒன்றுக்கு சாப்பிட்றது, நாங்கள் எங்களோட ஐடியாஸை ஷேர் பண்ணிக்கொள்வது உண்மையிலேயே இன்றைக்கு மைண்டுக்குள்ளே ஓடிக்கொண்டிருக்குது. அதே மாதிரி நீங்கள் அவங்களுக்கு மட்டும் தேவைன்னு படிக்காமல் மற்ற ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து தேவையான ஒரு ஹெல்பிங் மைண்ட் உள்ள ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட். ஸோ எங்களோட ஆசீர்வாதம், எங்களோட பிளஸ் வந்து இன்றைக்கு மட்டும் இல்லை, இன்றைக்கும் உங்களுக்கு இருக்குது. தேங்க்யூ.
யதிஷாவோட ஜூனியரில் படித்த ஃப்ரெண்ட். அப்போ வந்து எங்களோட கனகாலம் ட்ராவல் பண்ணலை, ஒரு 2-3 months இருந்திருப்பா. அதுலேயும் ரொம்ப ஃப்ரெண்ட்ஷிப்பான பர்சன், ஸ்வீட்டஸ்ட் பர்சன், நல்ல ஃப்ரெண்ட், குட் ஃப்ரெண்ட். அந்த அவள் நினச்சா எங்களுக்கு ஞாபகம் வரது வந்து எங்களோட ஜூனி கேண்டீனில் ஒரே ஒரு நாள் சாப்பிட்ருக்குறாங்க. நாங்கள் சாப்பிடலாம் இல்லை, வீட்டில் இருந்து ஃப்ரூட்ஸ் எல்லாம் கட் பண்ணி கொண்டு வந்து அவங்க சாப்பிட்டா. அதுக்கு நாங்கள் ரொம்ப பேசினோம், டீஸ் பண்ணி எல்லாம் இருக்காங்க ஒரு ஆள் இப்படியா சாப்பிட்றது அப்படின்ட்டு. அண்ட் எனக்கு பர்சனலாக ஞாபகம் வர்றது வந்து ஆன்லைன் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தப்போ நான் வந்து ஆன்லைன் தானே அப்போ பிட் அடிக்கலாம் அப்படிலாம் கழிச்சிட்டு இருந்தப்போ நான் வந்து சொன்னேன், இல்லை ஜென்யூனாக செய்யணும் அப்படின்னு, எக்ஸாம் தானே அப்படி பார்த்தெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொன்னேன். அண்டு அதுக்கு வந்து அவர் சொன்னால், இல்லை இப்போ தானே நீங்கள் கேம்பஸ் வந்துருக்குறீங்க, கொஞ்சம் காலத்தில் பார்ப்போம் இப்படியேவா இருந்துட போகிறீங்க அப்படின்னு கேட்டிருந்தேன். பர்சனலாக கால் பண்ணி கேட்டால், அண்ட் இப்போ நான் யோசிக்கிறேன், நான் அப்படியே இல்லை, ரொம்ப பார்த்துறதுல எல்லா சட்டையும் அடிக்கிறது தான் கேம்பஸ்ன்றதால. அண்ட் வி மிஸ் யூ ஸோ மச். நானும் யதீஷாவும் நல்ல க்ளோஸ் ஆனது வந்து இந்த அதாவது ஏ லெவலோட லாஸ்ட் இயர் ஃபர்ஸ்ட் செகண்ட் இயரில் தான் நல்லா க்ளோஸ் ஆனோம். அதுவும் காரணம் வந்து ப்ரிஃபெக்ட் ஸ்கில்டு ஹெல்ப்பர்ஸாக நாங்கள் ஜாயின் பண்ணும்போது காலையில் மார்னிங் டியூட்டிஸ், ஆஃப்டர் ஸ்கூல் டியூட்டிஸ்லாம் போகும்போது நானும் ஒன்றா தான் போவேன், ஒன்றா போயிட்டு ஒன்றா வருவேன். அண்டு ஹவுஸும் நாங்கள் 2 பேரும் ஒரே ஹவுஸ்னால எங்களுக்கு வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. ஆஃப்டர் ஸ்கூல் வேலை செஞ்சுட்டு போனாலும் நான் அவள் கூட போயிடுவேன், நான் சொல்லிட்டு வருவேன், நான் யதீஷாவோட வருவேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு. ஸோ அப்படி ஒரு கம்ஃபர்டபுளான ஜோனில் என்னை வச்சுருந்தது வந்து யதீஷா தான். அதுவும் இந்த 2 பேருக்கும் உள்ள நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் வந்து இந்த ஏ லெவலில் தான் ரொம்ப நல்லா வந்துச்சு. லாஸ்ட் 2 years ஈவன் நாங்கள் 2 பேரும் அந்த பர்த்டே ஒன்றா செலிப்ரேட் பண்ணுறதுக்கான மொமெண்ட்டை கொடுத்ததுமே எனக்கு ப்ரிஃபெக்ட் ஸ்கில்டு தான். இந்த தினம் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் யதீஷா எனக்கு கொடுத்த ஒரு நல்ல மெமரிஸ், யதீஷாவோட நான் இருந்த ஒரு நல்ல மெமரிஸை நினைவுக்குற ஒரு நாளாக தான் நான் நினச்சிட்ருக்கேன். இன்னுமே என்னோடய மனம் யதீஷா இல்லைங்கிறத ஏற்றுக்கொள்ள முடியல. எங்கேயோ லாக்டவுனில் நான் இன்னும் அவள் பார்க்கல அப்படின்ற ஒரு மனநிலையில் தான் இருக்கிறேன். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஹெவனுக்கு ஒரு ஏஞ்சல் கிடச்சிருக்குன்னு நான் சொல்லுவேன். அவள் அவ்வளோ ஸ்வீட்டான பர்சன். ஸோ இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்யூ. எனக்கும் யதீஷாக்கும் ஒரு நல்ல மெமரிஸை சொல்லக்கூடியதுக்கான ஒரு சான்ஸ் கொடுத்ததுக்கு தேங்க்யூ. காணொளிக்கு தங்கள் உச்ச பங்களிப்பை தந்த அனைவருக்கும் நன்றி. அடுத்ததாக செல்வி யதீஷா ஸ்ரீதர் அவர்களின் நண்பர்கள் அவருடன் கழித்த நாட்களின் அனுபவத்தை பகிர்ந்து கொள்ளும்.
sorry for the inconvenience caused. The next event will be a speech by the father of our beloved friend Jadisha Sridhar. So I would like to ask Jadisha, father of Jadisha, to speak a few words. It's very hard to see our Jadisha's father to be like this. I think he couldn't speak some words because of the current situation. So I would like to ask a teacher who taught Jadisha in her school life to speak a few words about Jadisha. அப்பா அவர்களால் பேச முடியாத காரணத்தினால் யதீசாவின் ஆசிரியை ஒரு சில வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ளுமாறு கழனி பல்கலைக்கழக முகாமைத்துவ மாணவர்களே மற்றும் செல்வி ஜாதிஷா அவர்களுடைய இந்த முதலாம் ஆண்டு நினைவு கூட்டத்திலே கலந்து கொண்டிருக்கும் அவருடைய நண்பர்களே நண்பிகளே, உங்கள் அனைவருக்கும் எனது காலை வணக்கம். நான் அவரோட செல்வி ஜாதிஷாவுடனான தொடர்பு பல வகையில் எனக்கு உண்டு. அதாவது ஒன்று, அவர் எங்கள் யாழ்ப்பாணத்திலே எங்கள் ஊரை புறப்படமாக கொண்டவர். அடுத்து எங்களுடைய குடியிருப்பு தொகுதியிலே அவர் வாழ்ந்து வருபவர். அடுத்து எங்களுடைய பாடசாலையிலே அவர் கல்வி கற்றவர். அவரே தினமும் நான் எங்களுடைய குடியிருப்பு தொகுதியிலே பாடசாலையில் வரும்போது சந்திப்பதுண்டு. மிகவும் அமைதியானவர். ஒரு வார்த்தை சொன்னால் அந்த அமைதிக்குள்ளே ஒரு அறிவு தேடல் அவரிடம் நான் கண்டது.
உண்மையிலே சொல்லுவார்கள், ஒரு தாய் தகப்பன் இருக்கும் பொழுது ஒரு பிள்ளையை இழப்பது என்பது மிகவும் பெரிய துன்பம். ஒரு பழைய பாடல் ஒன்று இருக்கின்றது, முதலையே பொதுநாள் துன்பம், வடத்திடு நாளும் துன்பம், விதலை நூல் வெறும் துன்பம், வியன் பருவ துன்பம், கதமுறு காலன் வந்து கைப்பற்றில் கணக்கில் துன்பம் என்று சொல்லுகிறார்கள். பெற்றார் இருக்கும் போது பிள்ளையை இழப்பது என்பது அந்த கொடுமை யாருக்குமே வரக்கூடாது. என்னுடைய பாடசாலையில் ஒரு சுதந்திர மாணவியாக, ஒரு ஆளுமை மிக்க மாணவியாக அந்த வளர்த்தெடுத்த அந்த குடும்பத்துக்குத்தான் நாங்கள் பாராட்ட தெரிவிக்க வேண்டும். மிகவும் ஒரு அமைதியான பிள்ளை, தன்னுடைய தாய் தந்தையர்களுக்கு ஒரு நற்பெயரை சேர்த்து கொடுத்த ஒரு பிள்ளை. கவிஞர் வைரமுத்து சொல்லுவார், வேதங்கள் சொல்லாததை மரணங்கள் சொல்லும் என்று சொல்லுவார். அதாவது வேதங்கள்ல சொல்லுகின்ற தத்துவங்களை மனிதனுக்கு உணர்த்துவது மரணம்தான். இந்த வையகத்திலே பிறந்த நமக்கு என்றுமே எப்பவோ ஒரு நாள் நிச்சயிக்கப்பட்டதான் மரணம். அதுல இருந்து யாருமே விலகிவிட முடியாது. ஆனால் அந்த வாழும் காலத்திலே அது பூத்து அப்படியே உதிர்ந்து போவது யாராலையுமே சகிக்க முடியாது. அந்த வகையிலே தான் அவருடைய மரணம் அமைந்திருக்கின்றது. எனக்கு ஒரு கதை ஞாபகம் வருகின்றது. ஒரு சிறு பிள்ளை இறந்து விட்டால் தாய் அந்த பிள்ளையும் கொண்டு ஊர் ஊரா அலைகிறாள். தாய்க்கு தெரியாது அந்த பிள்ளை மரணித்து விட்டது, தாய்க்கு தெரியாது. ஆனா அந்த பிள்ளையும் கொண்டு ஊர் ஊராக செல்லுகிறாள், யாராவது இந்த பிள்ளையை காப்பாற்றுவார்களா. ஒருத்தி சொல்லுகின்றால், ஒரு மலையிலே ஒரு துறவி இருக்கிறாள், நீ அந்த பிள்ளையை கொண்டு அங்க போ, அவர் உயிர்ப்பித்து தருவாரு. அங்கே போறாள் பிள்ளையோட, கை குழந்தையோட. துறவி சொல்லுகிறார், நான் இந்த பிள்ளை நான் உனக்கு உயிர்ப்பித்து தாரனம்மா, ஆனா நான் சொல்லுகிறத நீ கேள். நாவிய கடுகு வேண்டும், அதுவும் ஓர் நாவுரி தானம் வேண்டும், சாவினை அறியாத வீட்டில் தந்ததாய் இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். நீ எந்த ஒரு வீட்டுல போய் அங்க மரணம் என்று ஒன்றிய அறியாத ஒரு வீட்டிலேயே போய் நீ ஒரு பொத்து கடுகு வாங்கி கொண்டு வா என்று சொல்ற. இவன் பிள்ளையை கொண்டு ஊர் ஊரா அலைகின்றான். நான் எந்த பிள்ளையுமே இது இங்க செத்ததுன்னு தான் சொல்லுகிறேன். கடைசியா வந்து அந்த காலடியில பிள்ளைய போட்டுட்டு சொல்றாள், வையகத்தில் பிறப்புள்ளதோல் இறப்பும் உண்டு, மாற்றறிய விதி என்று உணர்ந்து கொண்டேன், கையமர்ந்த மகவினையும் காலினிட்டேன், கண்விழியா பிணம் வைத்து காப்பதுண்டோ என்று சொல்லி எல்லோருக்குமே மரணம் இருக்கின்றது. ஆனா பாசம் என்பது மிக பொல்லாதது. நாங்கள் மற்றவர்களுக்கு புத்தி சொல்வது இலகுவாக இருக்கும், தேற்றுவது இலகுவாக இருக்கும். ஆனா அனுபவித்தவர்களுக்குத்தான் அதுல கொடூரம் தெரியும். ஆகவே பாசம் என்பது ஒரு புற்றுநோய் மாதிரி என்று நான் அடிக்கடி சொல்வதுண்டு. ஏன்னா அது பிள்ளை இல்ல, முற்றுந்துறந்த முனிவரும் மரப்பெறோ மக்கள் மேல் காதல் என்றுதான் சொல்லப்படுது. எந்த பாசத்தையும் நாங்கள் எளிதாக துறந்து விடலாம். ஆனால் பெற்ற பிள்ளை வைத்திருக்கின்ற பாசத்தை யாராலுமே துவக்க முடியாது. அந்த வகையிலே உண்மையில் பாதிக்கப்பட்டிருப்பது அந்த தாயும் தந்தையும் தான். நாங்கள் இவ்வளவுதான் ஆறுதல் சொன்னாலும் அவர்களுக்கு அந்த ஆத்ம வலிமையை அந்த ஆண்டவன் தான் கொடுக்க வேண்டும். அந்த பிள்ளையிலிருந்து தாய் தகப்பனுக்குரிய பணிவிட செய்ய வேண்டிய நேரத்திலே அந்த பிள்ளை போனது. ஆனா நான் சொல்வதுண்டு, அநேகமான ஆன்மீக அருளாளர்கள் எல்லாம் மிக இளம் வயதிலே தான் போயிருக்கிறார்கள். அவர்களுக்கு பக்குவப்பட்ட மனது, அவர் நோய்வாய்ப்பட்டு இருக்கும் போது அவர் சொன்ன வார்த்தைகளை நான் அறிந்திருக்கின்றேன். அவர் ஒரு பக்குவமான ஒரு மனித பிறவியாகத்தான் இந்த மண்ணை விட்டு சென்று. ஆகவே நாங்கள் இந்த மண்ணில் வாழும் வரை அவருடைய நினைவை நாங்கள் சுமந்துதான் செல்ல வேண்டும். அதுல இருந்து யாருமே விதிவிலக்க முடியாது. ஆகவே எல்லாம் வல்ல இறைவனுடைய தாளிலே அவருடைய ஆத்மா சாந்தி அடைய வேண்டும் என்று கொழும்பு சைவமங்கை வித்தியாலயத்தின் உப அதிபர் என்ற வகையில் நான் பாடசாலை சார்பிலும் இந்த குடியிருப்பு தொகுதியில் வாழுகின்றவள் என்ற சார்பிலும் எங்களுடைய சொந்தம் எங்களுடைய ஊர் என்ற வகையிலும் நான் அவருடைய ஆத்மா சாந்தி அடைய வேண்டும் என்று சொல்லி எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்து விடைபெறுகின்றேன். இந்த வாய்ப்பை தந்ததுக்கு நன்றி, வணக்கம். உங்கள் துயரத்தையும் அனுபவத்தையும் எங்களுடன் பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி. அடுத்த நிகழ்வாக செல்வி யதீஷா ஸ்ரீதர் அவர்களின் நண்பர்கள் அவருடன் கழித்த நாட்களின் அனுபவத்தை பகிர்ந்து கொள்ளும்.
Thank you, teacher, for sharing your memories with Jatisha. Next, I would like to call some people voluntarily to speak about Jatisha from this event. எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியை ஒழுங்கு பண்ணின எல்லாருக்காகவும் நான் முதல்ல நன்றி சொல்றேன். யதீசாவோட இருந்த நாளை பத்தி நான் சொல்லணும்னு சொன்னா, எனக்கு அவ ஏலவல்ல இருந்துதான் நான் கூட நெருங்கி பழகுறதுக்கான வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. அந்த 3 வருஷத்துலயும் நாங்க 2 பேரும் அவ்வளவு நெருக்கமா பழகி இருக்கோம். நாங்க எங்களோட பாடசாலையில ப்ரிஃபெக்ட்ஸாவும் பதவி வகிச்சதுனால காலமா ஸ்கூல் தொடங்கினதுல இருந்து ஸ்கூல் முடிகிற வரைக்கும் அவரோட கூடவே இருக்கிற அந்த வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. யதீசாவை பத்தி சொல்லணும்னு சொன்னா, யதீசாவுக்கு ஒரு ஆளோட பழகுறதுக்கு நிறைய நேரம் முயற்சி தேவையில்லை. யதீசாவோட பழகுறதுக்கும் எங்களுக்கு அவ்வளவு பெரிய முயற்சி தேவையில்லை. டக்குன்னு ஒரு சொற்ப நிமிஷத்திலேயே அவ டக்குன்னு ஈஸியா பழகுவா. அவளுக்குள்ள எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும், அவளுக்கு என்ன பிரச்சனையா இருந்தாலும், நாங்க எங்களோட முகம் கொஞ்சம் சோகமா இருந்தா கூட உடனே எங்களை சிரிக்க வச்சு, உடனே ஏதாவது ஒன்று செஞ்சு அவ கதைக்கிறத கேட்கும் போதே அவண்ட உலகத்துக்குள்ள எங்களை கூட்டிட்டு போயிடுவா. நிறைய புக் வாசிப்பா, நிறைய ஷேர் பண்ணுவா. அவட்ட இருக்கிற முக்கியமான ஒரு நல்ல பழக்கம்னு சொன்னா, அவளுக்கு பொறாமை இல்லை யார் மேலேயும். அவட அறிவை மத்தாக்களோட பகிர்ந்து கொள்ளணும்னு தான் அவ ஒவ்வொரு முறையும் நினைச்சிருக்கிறா. யதீசாவை அவ்வளவு சீக்கிரமா யாராலையும் வெறுக்க முடியாது. அது என்னை பொறுத்த வரைக்கும் எல்லா மனுஷ தன்மையிலையும் இருக்க வேண்டிய ஒரு முக்கியமான பண்பு. அவளோட பழகுறாக்களையும் சரி, அவ உடனே சந்திச்சாக்களும் சொப்ப நாள்ல அவளோட பழகினாக்கள் யாரா இருந்தாலும் அவ இலகுவா வெறுக்கவே இயலாது. ஏன்னா அவட நடத்தையும் அவட குணமும் அப்படிப்பட்டது. இது நான் மட்டும் இல்ல, அவளோட பழகின எல்லா நண்பர்களும் அதை அக்செப்ட் பண்ணிக்கொள்வாங்க. இன்னொரு யதீசான நல்ல குணம்னு சொல்லணும்னு சொன்னா, ஊக்குவிக்கிறது. பொறாமை இல்லாம அவட நண்பர்களிடம் நல்ல உயரத்துக்கு வரணும்னு ஊக்குவிப்பா. ஏதாவது சின்ன பிரச்சனைண்டா கூட அவளோட ஷேர் பண்ணினா அது எங்களுக்கு ஒரு நல்ல மன அமைதியை தரக்கூடிய மாதிரி இருக்கும். ஒரு வருஷம் இவ்வளோ நாளுக்கு பிறகும் அவ நினைக்க ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு விஷயத்துல அவ நினைக்கும் போது ஏதோ ஒரு வழியா அவ ஞாபகத்துக்குள்ள வந்துருவா. அப்படித்தான் அவ எல்லாரோட மனசுக்குள்ளேயும் இருக்கிறா. யதீசா என்னோட நானும் யதீசா நிறைய கதைச்சு கொண்ட விஷயங்கள்ல எப்பயுமே அவ சொல்றது, அப்பா அம்மாவை நல்லா பார்த்துக்கொள்ளணும், நான் வளர்ந்த அப்பா அம்மாவுக்கு நிறைய செய்யணும், நிறைய சாதிக்கணும், 2 பேரும் ஒரே யூனிவர்சிட்டிக்கு போகணும், ஒன்றா இருக்கணும், இப்படி இன்னும் நிறைய. எத்தனை பிள்ளைகள் அப்படி ஒரு எதிர்காலத்துல இவ்வளவு விஷயம் செய்யணும், சாதிக்கணும், அப்பா அம்மாவை பார்த்து கொள்ளணும்னு இவ்வளவு யோசிச்சு செய்யற எத்தனை பிள்ளைகள் இருக்கிறாங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா அவ அப்படிப்பட்ட ஒரு பிள்ளை. எல்லாரோடையும் அவ அப்படிதான் பழகுவா. எனக்கு அவ சொன்னது இப்ப ஞாபகம் இருக்கு. எக்ஸாம் ரிசல்ட்ஸ் வந்த உடனே 2 பேரும் ஒரே யூனிவர்சிட்டி போகணும், ஒன்றா இருக்கணும். என்னட்ட மட்டும் இல்ல, எல்லாரோடையும் அவ அப்படித்தான் கதைப்பா, எல்லாரோடையும் அப்படித்தான் பழகுவா. யாராலையுமே அவ வெறுக்க இல்லாது. உண்மையில இந்த இழப்புல இருந்து திகறி வாரதுன்றது உண்மையில சரியான கஷ்டமான விஷயம். ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் இப்ப நான் அவளோட இருந்த நினைவுகளை எல்லாத்தையும் கொண்டாட மட்டும் நான் செய்யறேன். அவன் சிரிப்பு, அவ என்னோட பகிர்ந்த விஷயங்கள் எல்லாத்துலயும் என்னால அவ என்னோட இல்லைன்றதை என்னால ஏற்றுக்கொள்ளவே முடியாது. நான் அப்படி இந்த மனசுல நான் அப்படி என்ன தேற்றிக்கொள்ள என்னோட இருக்கிற அவளோட நினைவுகள் எல்லாத்தையும் நான் கொண்டாடணும்னு தான் யோசிக்கிறேன். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அவளோட பழகின எல்லாருமே இப்படிதான் நினைப்பாங்க. இந்த அளவுக்கு யதீசாண்ட இடம் எல்லாரோட மனசுலயும் அவ்வளவு ஆழமா பதிச்சிருக்கு. இன்றைக்கு நாங்க எல்லாரும் ஒண்டா இருந்து யதீசாவுக்கா இவ்வளவு விஷயங்கள் செய்யறது அவன் கட்டாயம் எங்கேயோ ஒரு இடத்துல இருந்து எங்களோட பார்த்து கொண்டுதான் இருப்பா. கட்டாயம் சந்தோஷப்படுவா. அந்த சின்ன நிம்மதியோட அவளோட நினைவுகளோட அதை கொண்டாடி கொண்டு விடப்படுறேன். எல்லாருக்கும் நன்றி. இந்த வாய்ப்பு
யதிசாவுடனான இனிமையான நாட்களின் அனுபவத்தை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. அடுத்தபடியாக மேலும் பல அனுபவத்தினையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொள்ள ஒரு ஆசை. Sorry guys, sorry for the inconvenience caused. Thank you friend for your wonderful words. Then I would like to ask a teacher to speak a few words about Yadisha. என்னுடைய அறிவு, என்னுடைய அனுபவங்களின்படி ஒரு குழந்தை பருவத்துல ஒரு உயிர் போறதாக இருந்தால் அவர்களுடைய பிறப்பு முடிந்து விட்டதாகத்தான் என்னுடைய அறிவு. அது அறிவுக்கு தெரியும், ஆனால் எங்களுடைய மனசு ஏற்காது. என் செல்லம் என்று சொல்றேன் நான். அவ இலக்கியா சொன்னது போல, ஏற்கனவே ஜதுசுனி கதைச்சது போல, ப்ரிஃபெக்ட் சிஞ்சாஜா வேண்ட பேச்சுக்கு தான் நான் வந்திருந்தேன். நான் அதை விட அந்த குழந்தைய முதல்ல எனக்கு தெரியும். மிஸ் சொன்ன மாதிரி கொஞ்சம் ஊர் பழக்கம் தெரிஞ்சவர்கள்ன்றதுல A-level படிப்பிச்சிருக்கிறேன். 3 வருஷம். கட்டிக்கார குழந்தை. இடையில் எடுக்க போறதாக தெரிஞ்சால் கடவுளே அவ்வளவுக்கு அந்த பிள்ளைய படைச்சதோ எனக்கு தெரியல. தாய் தகப்பன் தான். நானும் நாடு விட்டு வந்துட்டேன். கஷ்டம் அன்னையோட கதைக்கையில கனனால் அவர்களுக்குத்தான் இந்த நிகழ்வுகள், இந்த நினைவு மீட்டல்கள் எல்லாம் ஆறுதலை கொடுக்க வேணும். அவர்கள் ஆறுதல் அடைய வேண்டும். அவர்களுக்கு அன்பாக அந்த குழந்தை தெய்வமாக இருந்து எல்லா அனுக்கிரகங்களையும் கொடுக்க வேண்டும். எனக்கு தெரிஞ்சு நான் நினைக்கிறேன், என்னுடைய ஒரு விழா நிகழ்ச்சி தான் யதுக்குட்டி கடைசியா கலந்து கொண்ட ஒரு விசேட நிகழ்வு. அது நடந்து 3ஆம் நாள் என்னமோதான் நமக்கு சுவையினம் தொடங்கி இருந்தது. எங்க இருந்தாலும் അതുകൊണ്ട് யதிஷாண்ட ஆத்மா சாந்தி அடைஞ்சிருக்கும். அவ கடவுளாக இருந்தவங்க எல்லாரையும் காப்பா. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. பெற்றோர்களுக்குத்தான் நாங்கள் எப்பவும் ஆறுதல் கூறிக்கொண்டிருக்க வேண்டும். இந்த கழனி பல்கலைக்கழக மாணவ செல்வங்களுக்கு அன்பு கலந்த பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். என்றென்றும் அவர்களுடைய பெற்றோர்களுக்கு நீங்கள் உறுதுணையாக இருங்கள். அப்பப்போ அடிக்கடி கதையுங்கள், அன்பு பாராட்டுங்கள். அதுதான் அவர்களுக்கு ஒரே ஒரு ஆறுதல். உங்கள் ரூபத்தில் தங்களுடைய பிள்ளையை பார்ப்பார்கள். இந்த சந்தர்ப்பம் வழங்கிய ஆண்டவனுக்கும் உங்களுக்கும் அன்பு கலந்த பாராட்டுக்கள். நன்றி. தனது கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட ஆசிரியருக்கு நன்றி. அடுத்த முக்கிய நிகழ்வாக எமது தோழி யதீஷா ஸ்ரீதர் அவர்களின் தந்தை அவர்களின். Thank you, teacher, for sharing your memories. So next, I would like to ask our friend Yadisha's father to speak a few words, if you are possible to speak. Over to you, Appa.
எல்லாருக்கும் வணக்கம். இந்த நிகழ்வு ஏற்பாடு செய்த ஆசிரியர் நன்றி நன்றி கூட பேசி எல்லாத்தையும் மாணவர்கள் ஆசிரியர்கள் இல்லை. நன்றி நன்றி. துயரங்களை எங்களுடன் பகிர்ந்து கொண்டமைக்கு இறுதிக்கட்ட நிகழ்வாக எமது மாணவர்களினால் நன்றியுரை இடம்பெறும். Thank you, Pa, for some words. Next, as a last part of this event, there will be vote of thanks by our friends. அனைவருக்கும் வணக்கம். நினைவு நாளை ஏற்பாடு செய்ய அனுமதித்த நிதித்துறை தலைவருக்கு நன்றி. யதீசாவின் குடும்பத்தாருக்கு நன்றி. நினைவு நாளை மீட்டு பார்க்க உரை நிகழ்த்திய நிதித்துறை தலைவர் மதிப்புக்குரிய டாக்டர் ருவான் அபேசேகர அவர்களுக்கு நன்றி. விரிவுரையாளர்களுக்கும் சிறப்பான கவிதையை ஆற்றிய எமது நண்பி அரிமிர்த்தனாவிற்கும் இவ்வளவு நேரமும் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிய நண்பி பவதாரணிக்கும் நண்பன் சுஜீவனிற்கும் நன்றி. இந்நிகழ்வை ஒழுங்கு செய்த 2018-19 ஆண்டு மாணவர்களுக்கு நன்றி. சிரேஷ்ட பிரிவு கனிஷ்ட பிரிவு மாணவர்கள், தொழில்நுட்ப உதவியாளர்கள், என்சக மாணவர்கள், யதீசாவினுடைய ஆசிரியர்கள் அனைவருக்கும் நன்றி. எல்லா வகையிலும் ஒத்துழைப்பு வழங்கி ஒழுங்குபடுத்தி நினைவுகளை பகிர்ந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி. யாருக்கேனும் நன்றி கூற தவறி இருப்பின் அவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி. Now we come to the end of this memorial gathering of our friend Yatisa. Prior to winding it up, I would like to share a few words of warmth to all of you. Those we love don't go away. They walk beside us every day, unseen, unheard, but always near, still loved, still missed, and very dear. Those special memories we have made help you to live on even though you are not with us today. Marking the first year of your passing, we still remember what a truly person you are. On behalf of the Tamil Students Committee 1819 and the audience, I thank Dr. Ruwan Abesekara, Head of the Department of Finance, University of Kelaniya, lecturers of our university, teachers of Saivamangir Vidyalayam, family members, friends, batchmates, and all well-wishers who shared your valuable words about Yadisa with us. I would also like to thank the technical team behind this event for ensuring that all went well at the memorial gathering of our friend. Once again, I thank each and everyone who are present here today to remember our beloved friend Yatisa. And in order to mark this first year commemoration of our dearest friend, I request you all to switch on your cameras. Yadisa, உம்மை விட்டு பிரிந்த முதலாம் ஆண்டு நிறைவை நினைவு கூறும் முகமாக இந்நிகழ்விற்கு வருகை தந்த அனைவரையும்
நெஞ்சில் நிலைநிறுத்திக் கொள்வதற்கு உங்கள் காணொளியை ஆன் செய்யுமாறு பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். இந்த நிகழ்வை நாங்கள் ஒரு பதிவாக சேமித்துக் கொள்வதற்காக எங்களால் நேரில் மீட் பண்ண முடியாத காரணத்தினால இந்த ஜூம் ஈவென்ட் மூலமாக இந்த நிகழ்வுகள் செய்ய வேண்டியது இருந்ததால் நாங்கள் எல்லாரும் ஒரு குரூப் ஃபோட்டோ எடுக்கும் முகமாக எல்லாரும் உங்களுடைய கேமராஸை ஒன் பண்ணி உங்களுடைய முகங்களை காட்டுமாக கேட்டுக்கொள்கிறோம். Right. Thank you so much, everyone, to participate in the memorable event. So, அனைவருக்கும் நன்றிகள். மேலதிகமாக இந்த இவெண்டை நீங்க அவ்வளவு பேரும் இணைந்து மிகச்சிறப்பாக இவ்வளவு தூரமும் கொண்டு பண்ணியிருக்கிறீங்க. ஸோ எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றிகள். முதலாவதாக எனது first thanks goes to our head of the department, Dr. Ruban Abeysekara, and our beloved lecturers and all the and beloved batchmates, seniors, juniors. ஸோ எல்லாரும் இந்த இவெண்ட்டுக்காக நிறைய டெடிகேட் பண்ணியிருந்தீங்க. இதுக்கு பின்னால பேக்போனாக இருக்கின்ற ஸோ டெக்னிக்கல் டீம், ஸோ அவங்களுக்கு நான் மெயின்லி தேங்க் பண்ணணும். ஸோ அவங்க எந்த ஒரு இதுவும் இல்லாம நைட் அண்ட் இல்லாம தொடர்ந்து இதுக்காக ஒர்க் பண்ணி கொண்டிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு தேங்க்யூ ஸோ மச். அண்ட் யதிசாட அப்பா, ஸோ இன்றைக்கும் எங்களோட நினைவுல யதிசா இருப்பாங்க. ஸோ அதுல இதுக்கு மாற்றம் இல்லை. ஸோ எங்களோட கண்களை விட்டு தான் அவங்க தொலைந்திருக்காங்க. இந்த நெஞ்சை விட்டு எங்களோட இதயத்தை விட்டு எப்பவும் யதிசா போக மாட்டாவும், அது எப்பவும் யதிசாங்களோட இருப்பாவும். அதுக்கு மேலதிகமாக இந்த இவெண்ட்ல வந்திருக்கிற சகலருக்கும் எனது நன்றிகள். பேக்போனாக இருக்கின்ற டெக்னிக்கல் டீம்ஸ் எல்லாரும் சகலருக்கும் ஸோ எனது நன்றிகளை தெரிவித்துக் கொள்றேன். கீப் ஷேரிங், கீப் சப்போர்ட்டிங். ஸோ எல்லாரும் யதிசாவோட அந்த நினைவுகளோட எப்பவும் வாழ்ந்து கொண்டிருங்க. ஒரு கைண்ட் ரிக்வெஸ்ட விடுத்தவனாக மீண்டும் ஒரு முறை கலனி பல்கலைக்கழகம் 2018-19 மாணவர் பிரிவு அனைத்து மாணவர்களுக்கும் இந்த நேரத்தில் எனது நன்றிகளை தெரிவித்துக் கொள்றேன். எஸ்பெஷலி யதிசாட அப்பாவுக்கு தேங்க்ஸ் அ லாட் அப்பா. ஸோ உங்களோட ரிக்வெஸ்டின் பேர்ல இந்த இவெண்ட்டை எங்களால் இயன்ற அளவுக்கு நாங்கள் ஆர்கனைஸ் பண்ணி இந்த நாங்கள் செய்திருக்கோம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் அப்பா. அண்ட் we are together forever. Thank you so much.